ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் கூட போதுங்க. உங்கள் வீட்டிலேருந்தே இது தொழில் செஞ்சு தினமும் 4000 ரூபாய்க்கு மேலேயே ஏர்ன் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்கே நடக்கக்கூடிய ஒரு தொழில் தான். ரொம்ப ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ஒரு தொழில் ஒரு பார்ட்டு நம்ம ஒரு பகுதியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வேறு லெவல் ஆஃப் இன்கம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம 4000 ரூபா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்றமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு குறைஞ்ச முதலீட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் நம்ம கையில் வச்சிருக்கிறோம், அந்த அமௌண்ட் வச்சு ஒரு பிஸ்னஸில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் கூடிய சீக்கிரமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 இயர்க்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். மொபைல் சார்ஜர் மேனுஃபேக்சரிங்கு. ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இதை சொல்கிறத விட அசம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். மொபைல் சார்ஜரை பொறுத்தளவுக்கு நார்மலாக நம்ம ஒரு சார்ஜர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாகவே பிரிச்சிட முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மோல்டட் தான். இந்த கருப்பு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வெள்ளை பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் கருப்பு பிளாஸ்டிக், மேலே இருக்கிற அந்த மண்டை ஃபுல்லாகவே மோல்டட். உங்களுக்கு அதை மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தனியாக பண்ண முடியாது, அந்த அவுட்டர் கவரை. ஸோ அது தனியாக. உள்ளுக்குள்ளே அந்த பேட்ரி இயங்கிறதுக்கான ஒரு சில பார்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சார்ஜ் போட்டால் அது ஒர்க் ஆகிறதுக்கு அந்த பகுதி தனி. அதுக்கப்புறம் இதுக்கு யூஎஸ்பி கேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அது தனி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸு எல்லா பார்ட்ஸையும் அசம்பிள் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. இதில் ஆக்சுவலாக இதில் ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சால்டரிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன லெவலில் அந்த மிஷின், அப்புறம் மொபைல் சார்ஜர் அவுட்டர் கேஸு வித் ப்ளக் பாயிண்ட். நமக்கு ப்ளக் பாயிண்ட்டோடு போடக்கூடியதாக ஒயரோடு சேர்த்து இருக்கிற இது கூட சார்ஜஸ் கூட நிறைய இருக்குது. ஆனால் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தனியாக, அந்த சார்ஜர் அடாப்டர் தனியாக அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெத்தட் மூலயமாவும் நம்ம தனியாகவும் பண்ணிக்கலாம். இல்லைனா சார்ஜரோடு சேர்ந்தே நமக்கு உங்களுக்கு கேபிள் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவுட்டர் கேஸோடு சேர்ந்து ப்ளக் பாயிண்ட் அதுவும் சேர்த்தே நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜர் பிசிபி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணதும் நம்ம மொபைலில் ஏறுறதுக்கு அந்த மாதிரியான பிசிபி போர்டு. அப்புறம் யூஎஸ்பி கேபிள். நீங்கள் தனியாக அடாப்டர் கூட கேபிள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 மீட்டர் ஒயர் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பின் உங்களுக்கு தேவை, டைப் சி, மைக்ரோ, இந்த மாதிரி இவ்வளோ டைப்ஸ் எல்லா வேரியன்ஸ்லையும் நம்ம இந்த சார்ஜர் பண்ணலாம். இந்த சார்ஜரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிராண்டட் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த சார்ஜரில் நார்மலாக உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸில் ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சார்ஜர், அந்த மாதிரி சார்ஜர் மேக் பண்ணுறதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா மொபைலுக்கும் இதை நம்ம போடலாம். இந்த சார்ஜர் யூஸ் ஆகும். ஸோ ஒரு யூனிவர்சல் சார்ஜர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னு மாறும். ஒரு சி டைப்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி பின்னு சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, மைக்ரோ பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது பின்ஸு அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி செக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வாஸ்ட் பேனல் வச்சுருப்பாங்க. ஒரு 10க்கு 10 இடம்னா ஒரு செவ்வறு பக்கம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக் பாயிண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரு 100 ஃப்ளக் பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சுருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே பின்ஸ் நம்ம சொருகி மொபைல் ஃபோன்ஸில் சார்ஜ் கரெக்டாக ஏறுதா, அதுதான் குவாலிட்டி அண்ட் டெஸ்டிங். அது ஏதாவது ஃபயர் ஆகுதா, ஸ்லோ டவுன் ஆகுதா, சார்ஜர் ஏறுறதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா, போட்ட உடனே ஏறுதா, இல்லை சட்டன் ஏறி முடிச்சிடுதா, குவிக் சார்ஜிங் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே டெஸ்டிங்கில் ரொம்ப கீனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வெளியே நமக்கு அனுப்புவாங்க. இதில் நிறைய பேக் கூட சொல்கிறாங்க. நம்ம சார்ஜர் உங்களுக்கு அந்த அடாப்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, சால்டரிங் மிஷின்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ பீஸ் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி. ஸோ ஜாப் ஒர்க் மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நிறைய மொபைல் இந்த மாதிரியான அசசரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு மெயினாக உங்களுக்கு அசம்பிளிங் ஃபுல்லாகவே 100% அசம்பிளிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அசம்பிளிங் ஒர்க்கில் யூஎஸ்பி கேபிள் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த
அவுட்டர் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அடாப்டர் கழட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸும் அமையலாம். அதுக்கு தான் சால்டரிங் உங்களுக்கு தேவை. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே தான். அப்படியே பின் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற அடாப்டர் தான் நிறைய வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அவுட்டர் கேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான மாடல் தான் உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஃப்ளாட் டைப்பாக இருந்தாலும் சரி, ஓவல் ஷேப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான மாடல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான மாடலே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான மாடல் தான் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு கம்மியாக சார்ஜர் நம்ம கடைகளில் போய் கேட்போம் இல்லைங்களா, எந்த மொபைலுக்கு வேணால் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி யூனிவர்சல் சார்ஜர், அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அடாப்டர் தான் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மொபைல் சார்ஜர் இந்த பிசிபி போர்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, வித் யூஎஸ்பி கனெக்ஷன், அதுதான் நம்ம வந்து ரொம்ப மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஒரு 4 பேர் நம்ம ஒர்க்குக்கு வந்து அசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடாப்டர் கேபிள், அதுக்கப்புறம் அதோட ஒயரிங் செக் பண்ணுறது, இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்தில் ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்கணும். அப்படின்னா இந்த பிசிபி போர்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா நம்ம யூஎஸ்பி கனெக்ஷன்ஸ் நம்ம அந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த போர்டில் டச் ஆகி தான் அது வந்து சார்ஜர் வந்து ஏறுது. ஸோ கரெக்டாக இந்த போர்டில் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்டரிங் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபைனல் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு ரொம்ப கவனம் தேவை. ஸோ டெக்னிக்கல் பர்சன் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் யூஎஸ்பி கேபிள் ஒயர் கேபினெட், இந்த மாதிரி ஒயர் கேபினெட்டோடவும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கிது. ஸோ ஒயர் கேபினெட் இருந்தாலும் நீங்கள் ஒயர் கேபினெட்டோடு நீங்கள் வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடாப்டர் யூஎஸ்பி கேபிள் அதோடு சேர்த்தும் வந்து நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வாங்கியும் பண்ணலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஎஸ்பி கேபிள் தனியாக தான் வருது. அவங்க லேப்டாப்க்கு டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, கம்ப்யூட்டருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது எல்லாமே யூஎஸ்பி கேபிள் அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஓல்டு மாடல், நம்ம இந்த பழைய மாடல்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோன்ஸ்க்கு ஒரு சில ஃபோன் மாடல்ஸ்க்கு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அடாப்டரோட ஒயர் கேபினட்டோடு சேர்த்து வர்றது. ஸோ நீங்கள் இனிஷியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள். மேக்கிங் பொறுத்தளவுக்கு மொபைல் சார்ஜர் இந்த பிசிபின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட இந்த யூஎஸ்பி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடாப்டர் அது ரெண்டும் வச்சு நீங்கள் சால்டர் பண்ணணும். அந்த ப்ளக்கை வந்து கரெக்டாக நீங்கள் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் பார்த்து நீங்கள் பண்ணணும். இதுக்கு ட்ரைனிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க மார்க்கெட்டில். சார்ஜர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி 1 month 2 months அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக அடாப்டரோடு சேர்ந்து வர்றதோடு இருக்குன்னா உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளே நீங்கள் சால்டர் பண்ண முடியும். திருப்பி அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த மாடலுக்கு நான் சொன்ன மாதிரி அடாப்டரும் யூஎஸ்பியும் தனியனா உங்களுக்கு இந்த பார்ட் வந்து வராது. யூஎஸ்பி கேபிள் அட்டாச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பிசிபி போர்டு உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அந்த அடாப்டருக்கு மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராப்பராக உள்ளே சால்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அடாப்டரில் நீங்கள் யூஎஸ்பி கேபிள் சொருவி அதை வந்து மொபைல் ஃபோன்ஸில் சொருகும் போது கரெக்டாக வந்து அந்த பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்களுக்கு சார்ஜ் அப்படின்றது ஏறும். இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் பண்ணலாங்க. ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காகவே பல்காக வந்து மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட். ஆக்சுவலாக சைனாவிலேருந்து தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. ரொம்ப பல்காக ஹோல்சேலாக அனுப்புவாங்க. பட் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்புறம் நிறைய வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வர்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் விலை வந்து அதிகமாக கூடிடுச்சு. மெயினாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுக்கே ரா மெட்டீரியல்ஸ் வர்றது, இந்த பிளாஸ்டிக்கோட காஸ்டிங்ஸு, லேபரோட காஸ்டிங்ஸு இதெல்லாமே வந்து அதிகமாக ஆகிட்டதுனால அங்கேருந்து வர சார்ஜரே நமக்கு 100 ரூபா கிடைக்கிறதுலாம் 150 ரூபா 160 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது. ஆனால் நம்மளால வந்து ஒரு தரமான ப்ராடக்ட்டை நம்ம ஊர்லேயே வந்து அதுக்கும் கம்மியாகவே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். பட் தெர் அகெயின் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான மொத்தமான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு சைனாவில் இருந்து தான் வருமே. ஸோ இதுக்கான சால்டரிங் பண்ணுறதுக்கான சார்ஜர் மேக் பண்ணுற அந்த மிஷின்ஸ் ரா மெட்டீரியல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏரியாவை பொறுத்தளவுக்கு ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய அளவுக்கான இடம் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் நமக்கு தேவையில்லை. இதோட மிஷினரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி கேபிள் அந்த அடாப்டரோடு சேர்த்து கனெக்ட் பண்ணணும். ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் தேவை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபாவது வந்து மிஷினுக்கு வந்து காஸ்டிங் உங்களுக்கு தேவை. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஃபாஸ்ட் மூவிங் சார்ஜர் குவிக் சார்ஜிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பிசிபி போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 rupees, மொபைல் சார்ஜர் அவுட்டர் கேஸ் வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து 3 ரூபா, யூஎஸ்பி கேபிள் ஒரு 4 rupees, டோட்டலாக ஒரு 11 ரூபாங்க. இது இல்லாமல் மிஷினுக்கு 1 time நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சால்டரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 250 rupees, ஒரு சின்ன
மிஷின் உங்களுக்கு இருந்தாலே போதும். இனிஷியலில் பிசிபி போர்டு இந்த மாதிரி அடாப்டருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே போல் அடாப்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அடாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி மல்டி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கார் சார்ஜர், அந்த மாதிரியும் தனித்தனியாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணும் போதே மொத்தமாகவே நீங்கள் சார்ஜிங் யூனிட் அப்படின்னா மொத்தமாக மேனுஃபேக்சரிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் வந்து 200 rupeesக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 150 rupees செல்லிங் காஸ்ட் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வெறும் ஒரு 11 ரூபா தான். ஸோ 15 rupees நீங்கள் மேக்கிங் காஸ்ட் ஓவராலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட 135 rupees ப்ராஃபிட். ஸோ 30 பீஸ் பர் டே சேல்ஸ் பண்ணால் கூட ஈஸியாக 4000 rupees கிட்ட உங்களால் earn பண்ணிட முடியும். மார்க்கெட்டிங்க்கு பிரச்சனையே இல்லாத ஒரு பிஸ்னஸ் தாங்க. 365 நாளுமே சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். 30 பீஸ்லாம் ஈஸியாக ஆன்லைன்லேயே உங்களால் மூவ்மெண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.